Hello Pasangla, everyone welcome to this session. So நம்மளோட quarterly exam preparations பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் quarterly rush அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறது electromagnetic waves. ஜென்ரலா electromagnetic waves என்னோட ஃபேவரட்டும் கூட. அதே மாதிரி உங்களுக்கு electromagnetic waves எப்படி ஃபேவரட்டா இல்லையா கடகடன் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறது electromagnetic waves. ஸோ electromagnetic waves நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? செஷனுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸோ எல்லாரும் செஷனுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா கமா நீங்க வந்து வேகமா கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க எஸ் மேம் வி ரெடி. electromagnetic waves ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லெசன். ஸோ அந்த ஈஸியஸ்ட் லெசனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே இங்க வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பசங்களா கமான் வாங்க பார்ப்போம். உங்களோட செஷன்ஸ்க்கு நீங்க கடகடன் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிளஸ் electromagnetic wavesல நம்ம என்ன டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தோம், இல்லைன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, என்ன கனெக்டிங் ஃபார்முலாஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு இப்ப லைனா சொல்லிட்டே வரப்போறேன். ஸோ எல்லாரும் கடகடன் வந்து இந்த லெசனை நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் வந்தாச்சா? கிளாஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? electromagnetic waves, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லெசன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு லெசனை நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அந்த லெசன் எப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். கமான் எவ்ரி ஒன், அந்த செஷன் எப்படி இருக்கும், அந்த லெசன் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் அந்த லெசனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ ஒரு ஃபைன் ஹேயோட அந்த செஷன்ஸ்குள்ள நான் உங்களுக்கு மூவ் அப் பண்றேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற செஷன் இட் இஸ் கம்ப்ளீட்லி an electromagnetic wave. ஸோ ஒரு electromagnetic waveங்கிறது எப்படி இருக்கும், அதுல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அதை எப்படியெல்லாம் ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்காக இந்த செஷன்ல நான் கொண்டு வர போறேன். ஓகே, இந்த செஷனோட நோட்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ டெஃபினட்டா இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செஷனோட நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ மறக்காம எல்லாரும் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி யூ வில் கெட் த லெசன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஓகே, நம்மளுடைய Xylem ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நீட் 2025 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேல ஸ்கோர் பண்ணி அவங்களோட ட்ரீமை வந்து ஆக்சுவலா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே எனக்குள்ள நான் ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே சொன்னா மட்டும் போதுமா? ஆக்சுவலா நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான மூமெண்ட்டை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என்னுடைய லெசன் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இது எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா இருக்கும் போது என்னென்ன டாபிக் எல்லாம் ஆக்சுவலா கவர் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுடே நம்ம கம்ப்ளீட்டா லெசனையே கவர் பண்ண போறோம். ஸோ அதுல நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னா தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், Maxwell's equation, electromagnetic waves, then electromagnetic spectrum, then types of spectrum னு சொல்லி கிட்டத்தட்ட டாப் மோஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸே நமக்கு இங்க லெசனா இருக்கும். ஸோ அதை ஃபுல்லா நம்ம கவர் அப் பண்ண போறோம். ஓகே, இப்போ லெசனை நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ கான்செப்ட்ஸ் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்? நான் இங்க இருந்து தான் என்னோட ஸ்டோரியா ஆரம்பிப்பேன். ஸோ என்னோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, எஸ் அஞ்சு, வெரி குட் ஈவினிங். செஷன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? குவார்டர்லி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களா அஞ்சு? ஓகே, ஸோ லைனை நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறதுல இருந்தே உங்களுக்கு அந்த டைட்டில் இருந்தே கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கணும். அதை தான் நான் ஜென்ரலா என்னன்னு சொல்லி டினோட் பண்றேன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலா டினோட் பண்றோம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல 2 கைண்ட் ஆஃப் ஃபீல்ட் இருக்கு. ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்னு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னா ஜாயின் ஆகி எனக்கு ஒரு வேவ் ஃபார்மேஷன்ல ப்ரொபகேட் ஆகுது. அதை தான் நான் இங்க என்னன்னு சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றேன். எஸ், வெரி குட் அஞ்சு. இதை தான் நான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்றேன். ஸோ இதை எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நேச்சர் இஸ் சிமெட்ரிக்கல். அதாவது நேச்சர்ல ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னொரு ஹாஃபும் இருக்கும். ஸோ அந்த நேச்சர் இஸ் சிமெட்ரிக்கல்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவா ப்ரொபகேட் ஆகுது. எப்படி மேம், என்ன டேர்ம்ஸ்ல இது ப்ரொபகேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அதுக்கு அவங்க மெயினா எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைட்.
ஆக்சுவலா லைட் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த வேவ்ங்கிறது இதை ஏன் நான் வேவா மாத்தினேன் அந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த இடத்துல நம்ம சொல்ல போறோம். ஓகே, எல்லாரும் செஷனுக்கு ரெடியா இருக்கீங்க இல்லையா? கமாண்ட் செஷனுக்கு ரெடியா இருந்தா எல்லாரும் வந்து எஸ் மேம் வி ரெடின்னு சொல்லி கமெண்ட்டை சீக்கிரம் கடகடன் டேப் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இப்ப செஷனுக்குள்ள போறோம். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸ்வெலுக்கு ஆக்சுவலா ஒரு டவுட் வருது. அது என்ன டவுட்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லெசன் வரைக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ்ல டவுட் வர ஆரம்பிக்குது. அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜை எடுத்துப்பேன், அந்த சார்ஜ் எனக்கு எதுல இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கும். ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ்ல கண்டிப்பா நமக்கு எந்த ஃபீல்டை மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், ஸ்டாட்டிக் ஃபீல்ட். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சார்ஜ் என்ன ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சார்ஜ் எனக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது நான் அங்க ப்ரொடியூஸ் ஆகிற ஃபீல்டு வந்துட்டு எனக்கு கரண்டா இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகக்கூடிய அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ல என்ன ஃபீல்டு இருக்கும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்கான கான்செப்ட். ஸோ இதை அப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணி உங்களால பேச முடியும். அதை அப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணி பேசுனீங்கன்னா நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து எனக்கு இந்த இடத்துல இன்டியூஸ்டு கரண்ட் கிடைக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து இன்டியூஸ்டு கரண்ட் கிடைக்கும் அப்படிங்கறதையே நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல தான் சொல்லியிருப்பாங்க, இஎம்ஐ அண்ட் ஏசி லெசன்ல. அந்த ரிவர்சபிள் பண்ணும்போது எனக்கு ஸ்டெடி கரண்டா இல்லாம போச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிக்கும். ஏன் எப்பவுமே ஸ்டெடி கரண்ட்ங்கிற ப்ரொபோசல் வருது? பை சான்ஸ் எனக்கு ஸ்டெடி கரண்டா இல்லைன்னா இங்கனக்குள்ள என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத இங்கனக்குள்ள நம்ம பேச ஆரம்பிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கறத பாருங்க. எஸ் அர்ஜுன், வணக்கம். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இதை எப்படி பேசலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ்ல இருந்து இப்போ லைனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்க போறோம். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் உள்ள வராரு. மேக்ஸ்வெல்ஸ் உள்ள வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 கண்டக்டர்ஸ்க்கு இடையில எனக்கு என்ன ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஜென்ரலா இருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் கிறிஸ்பின், நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்? ஆக்சுவலி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கறத பேசிக்கா நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லணும் அப்படின்னா, சார்ஜஸை ஆக்சிலரேட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடைக்கும். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் டேர்மே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலரேட்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கு நம்ம சொல்ற மெயின் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். இப்போ நான் இன்னும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கு. வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டா எப்படி இருக்கும் பாத்தரலாமா? வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டா எனக்கு இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இட் இஸ் அ வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி மேம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும்? டவுட் வருமா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு பார்ட்டிகளை இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த பார்ட்டிகள் எனக்கு எப்படி டிராவல் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப் டவுன் சொல்லி எனக்கு இந்த மாதிரி டிராவல் ஆகுது. என்னுடைய பார்ட்டிகள் இந்த மாதிரி அப் டவுன் டிராவல் ஆகுச்சுன்னாவே அந்த பார்ட்டிகளுக்கு நான் என்னன்னு சொல்லிடுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ வில் மென்ஷன் இட் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ இங்கனக்குள்ள உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ப்ரொபகேஷன் எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பார்ட்டிகல் அப் டவுன் மூவ் ஆகுது. இதுல பர்டிகுலரா பார்ட்டிகல் எனக்கு அப் சைடு மூவ் ஆகும்போது நம்மளுடைய லெஃப்ட் தம்ப் ரூல், அதாவது நம்மளுடைய தம்ப் ரூல் படி எனக்கு அப் சைடுல மூவ் ஆகும்போது நான் ஃபிங்கர்ஸை இப்படி க்ளோஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு எந்த டைரக்ஷன்ல கரண்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேல நான் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது எனக்கு கிளாக் வைஸ்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கிடைக்கும். இதே மேல போன பார்ட்டிகல் எனக்கு டவுன் சைட்ல வரும்போது ஆன்டி கிளாக் வைஸ்ல அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, தட் இஸ் அ வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறுது. ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு மேலையும் கீழையும் உங்களுக்கு மூவ் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது.
மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோடு மட்டும் வருமானு கேட்டா கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேர்ந்து வரும். ஸோ இந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட சேர்ந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது அது ஒரு வேவா ப்ரோபகேட் ஆகுது. அதை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்றோம். கிறிஸ்பின் இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப கிளியரா இருக்கா? ஓகே அர்ஜுன், டெஃபினட்டா அந்த போர்ட்லயும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். திஸ் வில் பி ஆல்சோ அன் அட்ராக்டிவ். டெஃபினட்டா இதையும் நீங்க பாருங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இப்படிதான் ப்ரோபகேட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. மேக்ஸ்வெல் இதுல தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, ஹெட்ஸ் இதுல எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ ஒரு சைடு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், இன்னொரு சைடு எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் படி மேக்ஸ்வெல் என்ன சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செட்டப்பை நீங்க ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரை நீங்க கவர் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஏதோ ஒரு ரீசன்னால அதை க்ளோஸ்ட் லூப்பா மாத்திடுறீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ஷன் கரண்ட் தான் கிடைக்காது, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிடைக்குதுன்னா கரண்ட் எதனால கிடைக்கும்? நம்மளுடைய சார்ஜஸ் மூவிங், எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அங்க கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ உங்களுக்கு உள்ள வரும்? when magnetic field is varying அப்படிங்கறது தான் உங்களுக்கு மூவ் அப் பண்றாங்க. சரிங்களா? இப்போ நம்ம டாபிக் உள்ள அப்படியே மூவ் அப் பண்ணோம்னா எனக்கு கான்செப்ட்ல என்னென்ன நான் சொல்ல முடியும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு மேக்ஸ்வெல் வராரு. மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மெயின் இன்கன்சிஸ்டன்ஸா இருக்கிற ஒரே ஒரு லா என்னலாம்னா ஆம்பியர் சர்க்யூட் லா மட்டும்தான் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சியா இருக்கு. சரி, அந்த ஆம்பியர் சர்க்யூட் லா என்ன இன்கன்சிஸ்டன்சி கொடுக்குதுங்கிறத நம்ம எனக்குள்ள பாத்திரலாம். ஸோ ஆம்பியர் சர்க்யூட் லாவை நான் எனக்குள்ள எடுத்துக்கிறேன். ஸோ ஆம்பியர் சர்க்யூட் லா, what is the Ampere circuit law? That is a closed integral of B dot dl is equal to mu naught I. இந்த இடத்துல நான் வெறும் mu naught I னு சொல்லல, yes I, okay, வெறும் mu naught I னு சொல்லல, IC னு சொல்லி டினோட் பண்றேன். IC அப்படின்னா என்ன? இந்த இடத்துல IC அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் that is a conduction current. ஓகேங்களா? ஸோ இங்கனக்குள்ள கண்டக்ஷன் கரண்ட்டை பத்தி அவர் பேசியிருக்காரு. இந்த கண்டக்ஷன் கரண்ட் அவர் என்ன டேர்ம்ஸ்ல பேசி எப்படி கொண்டு வராரு அப்படிங்கறத பாருங்க. இந்த கண்டக்ஷன் கரண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு parallel plate கெபாசிட்டர் எடுத்துக்கிறாரு. இந்த parallel plate கெபாசிட்டர்ல இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்டு பிளேட்ஸ்னு தெரியும், இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ்டு பிளேட்ஸ்னு சொல்லி தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இங்கனக்குள்ள நான் சார்ஜ் அப் பண்ணும்போது, பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும்போது இந்த இருக்கக்கூடிய எனக்கு பாயிண்ட்ல என்ன ஃபீல்டு கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் எனக்குள்ள கரண்ட்டை கொடுக்குறேன், இந்த கண்டக்டிங் வயர்ல நான் கரண்ட்டை கொடுக்குறேன், அது parallel plate கெபாசிட்டர்ஸ்க்கு இடையில நான் எனக்குள்ள கரண்ட்டை கொடுக்குறேன். அப்படிங்கும் போது எனக்கு தம்ப் ரூல் படி ஓகேங்களா, நான் இந்த இடத்துல மூவ் அப் பண்றேன். அப்ப கரண்ட் மூவிங் டைரக்ஷன் இது, அப்ப என்னோட ஃபிங்கர்ஸ் க்ளோசிங் டைரக்ஷன் இது, அப்ப என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ஸ்ல க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு இந்த டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க நம்ம என்ன சொல்றோம்? சோ ஹியர் ஆம்பியர் சர்க்யூட் லா ப்ரூவ், எனக்கு கண்டக்ஷன் கரண்ட் கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அடுத்து ஃபர்தரா என்ன மூவ் அப் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த கெபாசிட்டர்ல ஒரு சைடை மட்டும் ஏதோ ஒரு செட்டப் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஒரு சர்ஃபேஸ் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு சைடை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்க கூடாதுன்னா கரண்ட் போகக்கூடாது. ஸோ கரண்ட் போகல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த செகண்ட் கேஸ்ல என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா there is no current, that is a B dot dl, there is a no magnetic field, that is a B dot dl is equal to mu naught. இங்க கரண்டோட வேல்யூ 0 ஆயிரும். therefore closed integral of B dot dl is equal to 0 அப்படிங்கறத நம்ம டினோட் பண்ணிரோம். எஸ் அம்மோ, குட் ஈவினிங் எவ்ரிவன், குட் ஈவினிங். அப்படியே சீக்கிரம் வந்து உங்க டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல இங்க டேப் பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கண்டக்ஷன் கரண்ட் கிடைக்குது பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். செகண்ட் கான்செப்ட்ல நான் போய் ஒரு பிளேட்டை க்ளோஸ் பண்ணும்போது அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகல, therefore it leads to 0 அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் மேக்ஸ்வெல்க்கு ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. என்ன இன்கன்சிஸ்டன்சினா
parallel plate capacitorல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே டிராவல் ஆயிட்டு தானே இருக்கும். எங்கேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு டிராவல் ஆகாம இருக்காதுல்ல. அப்ப ஆம்பியர்ஸ் கண்டுபிடிச்சப்ப மட்டும் ஏன் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கல அப்படின்னா அங்கதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொண்டு வராங்க. தட் இஸ் a steady current. உங்களுக்கு steady current அப்படிங்கிற வேர்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெடி கரண்ட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடப் பண்ணக்கூடிய இந்த கரண்ட் வராது. அந்த எக்ஸ்ட்ரா ஆடப் பண்ணக்கூடிய கரண்ட் யாருங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் கிளியரா இருக்கா பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். இன்னும் உங்களோட டவுட்ஸ் என்ன, இன்ட்ரோடக்ஷன்ல இன்னும் புரியாத விஷயம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இங்க வந்து நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற கான்செப்டில் என்ன டினோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கனக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சவர் யாரு? உங்களுக்கு மேக்ஸ்வெல் ஃபவுண்ட் அவுட் பண்ணாரு. அதுவும் எப்படி பண்ணாரு? நான் ஸ்டெடி அப்படிங்கிற பொசிஷன்ல கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபவுண்ட் அவுட் பண்ணாரு. ஸோ ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம அப்படியே இதோட டெரிவேஷன்ஸ்க்கு மூவ் அப் பண்றோம் அப்படின்னா என்னுடைய தேர்ட் கண்டிஷன் நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த இடத்துல நான் ஃபீல்டு எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபீல்டு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் அ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் E டாட் dA. அந்த சர்ஃபேஸ் ஏரியாவையும் நம்ம எடுத்துட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷனா இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது parallel plate capacitor தான். கரெக்டா? ஸோ நம்ம இதை ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, இதை நம்ம சிம்பிள் ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். therefore E that is a closed integral of dA is equal to flux நான் phi E அப்படிங்கிற எழுதிக்கிறேன். therefore E into A is equal to electric flux ஓட ஃபார்முலாவை எழுதுறேன். that is a charge divided by epsilon naught. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை parallel plate capacitorல நீங்க எப்பவுமே டினோட் பண்ணுவீங்க. இதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல A கொண்டு வந்தீங்கன்னா parallel plate capacitorக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷனா இது உங்களுக்கு மாறிடும். இதுல நான் கரண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ கரண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கமும் நான் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ நான் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னோட இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? இன்ஸ்டெட் ஆஃப் EA நான் phi ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். therefore phi E is equal to Q divided by epsilon naught. So I am going to differentiate the equation with respect to time. Therefore I will get that is a d phi E divided by dt is equal to epsilon naught is a constant. So differentiate பண்ண முடியாது. I will write like as a dq divided by dt. Charge with respect to time is simply denoted as a current. இங்கனக்குள்ள எனக்கு கிடைக்கக்கூடிய current என்ன current-ஆ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா it will becomes as a displacement current. அப்போ conduction current வேற, displacement current வேற. conduction current எனக்கு steady fieldல இருக்கும்போது displacement currentனு ஒருத்தர் அப்ரோச் ஆகவே மாட்டாங்க. ஆனா displacement current உள்ள வருதுன்னா அது நான் வேரியிங் அப்படிங்கிற செட்டப்ல தான் உள்ள வருது அப்படிங்கறத இங்கனக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். epsilon naught நீங்க நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிடலாம். therefore id is equal to epsilon naught of d phi E divided by dt அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, so Arjun, it is between the capacitor. Exactly. Capacitor நடுவுல air medium வச்சிருப்போம். C is equal to epsilon naught A divided by D. அது directly proportional தான். So air medium தவிர நீங்க என்ன மீடியம் வச்சாலும் உங்களுக்கு current movement நடக்கும். அது வழியா travel பண்ணும். மீடியம் வழியா travel பண்ணும். ஓகேங்களா அர்ஜுன்? ஓகே, இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐடி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. அவருக்கு இருந்த கன்ஃபியூஷன் என்ன, ஆம்பியர் சர்க்யூட் லாவை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அந்த கரண்ட் கிடைக்காதுன்னு சொன்னாரே தவிர எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கரண்ட் கிடைக்கலன்னு சொல்லி ஆம்பியர்ஸ் மென்ஷன் பண்ணல. ஆம்பியர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டு ஒன்லி ஆன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறனால அந்த கன்சிஸ்டன்சியையும் இன்கன்சிஸ்டன்சியையும் இங்கனக்குள்ள நமக்கு யாரு சரி பண்ணிட்டாங்க, மேக்ஸ்வெல் சரி பண்ணிட்டாரு. ஸோ மேக்ஸ்வெல் சரி பண்ணி இங்கனக்குள்ள நமக்கு ஈக்குவேஷனாவே கொண்டு வந்துட்டாரு. என்ன ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் b டாட் dl இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐன்னு எழுதாம ஐ நெட்னு எழுதுங்க. பிகாஸ் யூ காட் த டூ செட் ஆஃப் கரண்ட். இங்க உங்களுக்கு டூ செட் ஆஃப் கரண்ட் கிடைச்சிருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்ப அது ரெண்டையும் அப்ளை பண்ணோம்னா தட் இஸ் மியூ நாட் ஐ அப்படிங்கிறது பேசிக்கா வெறும் ஐன்னு போடாம கண்டக்ஷன் கரண்ட்னு நான் மென்ஷன் பண்றேன். ஸோ தட் இஸ் ஐசி
plus mu naught of iக்கு பதிலா நம்ம எழுதலாம்னா epsilon naught d phi e divided by dt அப்படிங்கிற propagation நமக்கு கிடைக்குது. பசங்களா இந்த இடத்துல எப்படி inconsistency prove ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் இன்கன்சிஸ்டன்சி எப்படி இந்த இடத்துல ப்ரூவ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் இங்கனக்குள்ளே தாராளமாக கேட்கலாம். இதிலேருந்து நான் இன்கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போது இந்த இடத்துல எனக்கு 2 செட் ஆஃப் கரண்ட்ஸ் கிடச்சிருச்சு. அதையும் நான் இங்கனக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். d phi e டிவைடட் பை டிடிக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக I அப்படிங்கிற கரண்ட்டையும் உள்ளே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore what you will get, that is a closed integral of b dot dl is equal to mu naught அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா you will get IC plus ID. பிகாஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மொத்த பேருக்கும் பதிலாகவும் ஐடியை நான் உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 2 கரண்ட்டும் கிடச்சிருச்சு. ஒருத்தர் கண்டக்ஷன் கரண்ட், இன்னொருத்தர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அது என்னன்னு பாருங்க. ஸ்டெடி அப்படிங்கிற ஸ்டேட்டில் தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வரணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் எனக்கு வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டாவோ வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டாவோ தான் இருக்கணும். ஸோ அப்படி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடிய இடத்துல மட்டும்தான் எனக்கு யாரு கிடைப்பாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிடைப்பாங்க. ஓகே, இதையும் நம்ம எங்களுக்குள்ள சொல்லியாச்சு. அப்போ அப்படியே நம்ம ஃபர்தராக மூவ் அப் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட நியூமரிக்கல் வேல்யூவும் கண்டக்ஷன் கரண்ட்டோட நியூமரிக்கல் வேல்யூவும் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. வேற வேற வேல்யூஸ் வராது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அப்போ மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு, திட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் டேர்ம். எனக்கு காஸ்லால ப்ராப்ளம் எதுவுமே வரல. காஸ்லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் ப்ராப்ளம் வரல. காஸ்லா இன் மேக்னடோஸ்டாட்டிக்ஸ்லையும் ப்ராப்ளம் வரல. ஃபாரடேஸ் ஈக்குவேஷன்லையும் ப்ராப்ளம் வரல. ஆனால் ஆம்பியர்ஸ்ல மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம் வந்தது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து மட்டும்தான் அங்கே கரண்ட் கிடைக்குமான்னு கேட்டேன். ஆனால் இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தும் எனக்கு கரண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கணும், ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கக்கூடாதுங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணிட்டாரு. எஸ் அர்ஜுன், எஸ் அம்மு, என்ன டவுட்னாலும் கேட்கலாம் பசங்களா. என்ன டவுட்னாலும் கடகட நீங்க வந்து டேப் பண்ணுங்க. அப்போ இந்த விஷயத்துல எனக்கு ஃபுல்லா எல்லா கான்செப்ட்டுமே கிளியர் ஆயிடுச்சு. அப்போ மேக்ஸ்வெல்ஸோட ஈக்குவேஷன்ஸ் எனக்கு எப்படி வந்திருக்கும். ஸோ தட் இஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்து என்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ராபகேட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் கான்செப்டாகவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து மூவ் அப் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஃபர்ஸ்ட் தட் இஸ் அ இன்கன்சிஸ்டன்சி எக்ஸ்பிளனேஷன். இன்கன்சிஸ்டன்சியில் எனக்கு இந்த இடத்துல கண்டக்ஷன் கரண்ட் ரொம்ப அழகாக கிடைச்சது. ஸோ இதுல இருந்து அப்படியே மூவ் அப் பண்ணி க்ளோஸ் அப் பண்ணும்போது எனக்கு இங்கனக்குள்ள தட் கண்டக்ஷன் கரண்ட் வேல்யூ எனக்கு 0வா ப்ராபகேட் ஆச்சு. அப்போ வேற எந்த கரண்ட்டுமே இருக்காதான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட்டும் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற வேர்ட்ல நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிறவங்களும் கிடைச்சாங்க. ஸோ மேக்ஸ்வெல் என்ன பண்ணிட்டாரு, ஆம்பியர்ஸ் லாவை மட்டும் பக்காவா கரெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ காட் a 2 செட் ஆஃப் கரண்ட். ஒன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், another ஒன் இஸ் கண்டக்ஷன் கரண்ட்ங்கிறதையும் நான் இங்க உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன, திஸ் இஸ் த மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன். அப்போ இந்த மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம கண்டினியூவா என்ன பண்றோம்னா நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கான்செப்டோட சேர்த்து நம்ம கனெக்ட் பண்றோம். சரிங்களா? எஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். டவுட்னா கேளுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் மேக்ஸ்வெல்க்கு எடுத்தது டவுட் வந்ததா? கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸ்வெல் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு ஈக்குவேஷனாக எடுத்தாரு. நான் ஸ்டோரி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனாக எடுத்தாரு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் காஸ்லா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த இன்கன்சிஸ்டன்சியும் இல்லை. ஆமாம், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸை எடுத்து நான் பேச முடியும். அது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ்க்காக வந்து நான் எனக்குள்ள காஸ்லா யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனா எங்க போறாரு, காஸ்லா இன் மேக்னட்டிசம். இந்த காஸ்லா இன் மேக்னட்டிசம் why it is equal to 0 அப்படிங்கறத ஓகே எஸ்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அதாவது காஸ்லா இன் மேக்னட்டிசம் மட்டும் ஏன் 0 ஆகுது, இன்ஸ்டெட் ஆஃப் தட் காஸ்லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் 0 ஆகாத போதுங்கிற ஒரு ரீசனபிள் क्वेश्चन இருக்கும். இப்போ இங்கனக்குள்ள நீங்க க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு எடுத்து பேசுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க காஸ்லாவை பொறுத்த வரைக்கும் ஐசோலேட்டட் சார்ஜஸ் இஸ் அப்ளிகபிள், சார்ஜ் ஐசோலேட்டட் அப்ளிகபிள் உங்களுக்கு. ஆனா
போல்ஸை பொறுத்த வரைக்கும் monopoles does not exist. Monopoles does not exist. Monopoles உங்களுக்கு exist ஆகாது. அப்ப சிங்கிள் போல் மட்டும் காஸ்லால சிங்கிள் சார்ஜ் கொண்டு போய் ஒரு பெரிய க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல உங்களால உட்கார வச்சுக்க முடியும். ஆனா உங்களுக்கு மேக்னட்டிசம்ல மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கறனால ஒரு சிங்கிள் நார்த் போலையோ ஒரு சவுத் போலையோ உள்ள போய் உட்கார வைக்க முடியாது. அப்போ உட்கார வைக்க முடியலன்னா நீங்க ரெண்டு பேர்த்த உட்கார வைக்கிறீங்க. ஒருத்தர் நார்த் போல் இன்னொருத்தர் சவுத் போல். they will oppose each other. the value simply becomes a 0. so இத தான் நம்ம இந்த இடத்துல டினோட் பண்றோம். yes Arjun, your answer was very correct. இதுதான் ரீசன். so இந்த மாதிரி ரீசனபிள் क्वेश्चंसையும் நமக்கு கனெக்ட் பண்ணி கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, so டைபோல்ல உங்களுக்கு வேல்யூ என்னவாயிடும்? 0 ஆயிடும். அதே மாதிரி மேக்னெட் உங்களுக்கு சிங்கிளாவும் போய் உட்காராது. போனா டையா தான் போவேன்னு சொல்லும். அப்ப என்னவாயிடும்? வேல்யூ simply becomes a 0. அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். so third equation is a Faraday's equation. there is a nothing. அதாவது எனக்கு ரிவர்சபிள் ப்ராடக்ட். ரிவர்சபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன? நான் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நான் எடுத்துட்டு வரணும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல இருந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் எடுத்துட்டு போகணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருந்து எனக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது. அதாவது அது என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டுங்கிற வேர்ட் சொல்லுவோம். ஸோ ஐ வில் ப்ரொடியூஸ் அண்ட் இன்டியூஸ்டு இஎம்எஃப். அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப்ல இருந்து எனக்கு இன்டியூஸ்டு கரண்ட் கிடைக்கும். அதாவது கரண்ட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டா இல்லாம நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருந்து கரண்டா கொண்டு வர்ற ஒரு கம்ப்ளீட் ரிவர்சபிள் ப்ராடக்ட் தான் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிக்கிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு கம்ப்ளீட் ரிவர்சபிள் ப்ராடக்ட் அதை தான் நம்ம இங்கனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பேசிட்டு வந்திருக்கிறது அவ ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ல தான் உங்களுக்கு ஹைலி இன்கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ல we got a two set of current. ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஆம்பியர்ஸ் லான்னு சொல்லியும் இங்கனக்குள்ள கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிக அளவு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே ஓகே தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மேக்ஸ்வெல்ஸ் அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணி அது இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு இங்கனக்குள்ள தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸ்வெல் நமக்கு தியரம்ஸ் எல்லாம் கொடுத்தது போக பேலன்ஸ் எப்படி நமக்கு இந்த ஈக்குவேஷனை ப்ராபகேட் பண்ணி கொண்டு வராருங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மேக்ஸ்வெல்ஸோட ப்ரிடிக்ஷன்ல இருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம். மேக்ஸ்வெல்ஸோட ப்ரிடிக்ஷன் வெறும் தியரிட்டிக்கல் மட்டும் இல்லாம ஸோ மேத்தமெட்டிக்கல்ல மேக்ஸ்வெல்ஸோட ப்ரிடிக்ஷன்ல இருந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான் நமக்கு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ராபகேட் ஆகணும்னா அது ஒரு ஆக்சிலரேட்டிங் சார்ஜஸ் மூலியமா தான் ப்ராபகேட் ஆகும் அப்படிங்கறத நான் இங்க சொல்லிடுறேன். ஸோ சிம்பிளி ஐ எம் டெல்லிங் இட் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ். ஸோ நான் மெக்கானிக்கல் வேவ் இன் சென்ஸ் இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் டு டிராவல். ஓகே, ஜென்ரலா ஒரு வேவ் ஆக்சுவலா எப்படி இருக்கணும்? எனக்கு வேவ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால நான் எழுதுறேன் தட் இஸ் a E0 sin omega t. எனக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கும். நல்லா கவனமா பாருங்க. now magnetic field B is equal to B0 sin omega tங்கிறது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வேவுக்கான ஈக்குவேஷனை நான் இங்கனக்குள்ள எழுதிடுறேன். சரிங்களா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எழுதிடுறேன், இங்கனக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எழுதிடுறேன். அம்மோ இப்ப கிளியரா இருக்கா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாமோ. ஸோ இங்கனக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவேஷன் எழுதிடுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவேஷன் எழுதிடுறேன். ஸோ எழுதிட்டு இதை நான் ஃபர்தரா எப்படி மூவ் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் ஃபர்தரா எப்படி மூவ் அப் பண்றேன்னு அர்ஜுன் யூ ஆர் டேக்கிங் நோட்ஸ். தட்ஸ் வெரி குட். ஃபர்தரா எப்படி மூவ் அப் பண்றேன்னு பாருங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் மென்ஷனிங் தட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இங்கனக்குள்ள EYனும் இங்க BZன்னு மென்ஷன் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவிங் இன் Y ஆக்சிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூவிங் இன் Z ஆக்சிஸ். அதுதான் இதோட ரிலேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு Y ஆக்சிஸ்க்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு Z ஆக்சிஸ்லயும் டிராவல் பண்ணுது. சரி, ஓகே. அப்ப வேவ் எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்? நான் ஏன் வேவோட டைரக்ஷனை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்கனக்குள்ள என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுடைய வேவ் இவங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்
perpendicular to each other. So இந்த particular reasonனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இவங்க ரெண்டு பேத்தோட டைரக்ஷனை செக் பண்றோம். சரி, ஓகே, எனக்கு இப்போ இவங்க ரெண்டு பேத்தோட டைரக்ஷன்ஸும் கொடுக்கல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு பேத்தோட டைரக்ஷன்ஸுமே கொடுக்காம இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, they will mention E is equal to E0 sin omega t minus kx னு மென்ஷன் பண்றாங்க. sin omega t minus kx னு மென்ஷன் பண்றாங்க. அப்போ என்ன நடக்குது இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல, இங்க எனக்குள்ள பாருங்க மைனஸ். நான் ரெண்டு விஷயத்தை பத்தி உங்களுக்கு கிளியரா சொல்லியே ஆகணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் மைனஸ், இந்த மைனஸ் வருதுன்னா அந்த வேவோட ஆக்சிஸ் will be an positive axis. எனக்கு மைனஸ் வருதுன்னா வேவோட ஆக்சிஸ் பாசிட்டிவ். அப்ப எந்த ஆக்சிஸ்ல வேவ் டிராவல் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல வேவ் டிராவல் பண்ணுது. அப்ப பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் எனக்கு வேவ் டிராவல் பண்ணுதுங்கிறத இங்க எனக்குள்ள நான் ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டேன். என்ன பசங்களா, கிளியரா இருக்கா? குவார்டர்லி எக்ஸாமுக்கு இந்த லெசன் நமக்கு இருக்கு இல்லையா? இந்த லெசன்ல கொஸ்டின்ஸை ஈஸியாவும் நம்மளால படிக்க முடியும், அதுக்கு தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு வேவ் டிராவல் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி எழுதலாம்னு சொல்லி பாருங்க. ஸோ தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B is equal to B0 sin omega t minus kx னு சொல்லி எழுதலாம். அப்போ உங்களுக்கு உள்ள வரக்கூடிய, அதாவது எதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வரக்கூடிய இந்த போர்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் சரி எந்த விதமான சேஞ்சஸும் உங்களுக்கு அப்ரோச் ஆகாது. எந்த விதமான சேஞ்சஸுமே உங்களுக்கு இங்கனக்குள்ள இருக்காது. அவங்க ரெண்டு பேரும் பக்காவா இருப்பாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனோ உங்களை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதர் தென் எக்ஸ் தான் நீங்க போகணும். ஏன்னா எப்பவுமே அந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய எக்ஸோட டைரக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே அது வேவ் டைரக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸையுமே கொடுக்காது. சரிங்களா? thank you ma. So please yes, this class listen பண்ணுங்க, you can understand the concepts. என்ன டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், தட் இஸ் E0 sin omega t kx இந்த ஃபார்மட்டை எழுதியாச்சு. அப்போ இதை கொண்டு வந்து நான் இங்க அப்ளை பண்ணனா எனக்கு வேவ் ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பாருங்க. தட் இஸ் நான் எனக்குள்ள வேவ் ஈக்குவேஷன் எழுதுறேன். Ey is equal to, I will write like us. நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. Ey is equal to E0 sin omega t minus kx, then Bz is equal to, that is a B0 sin omega t minus kx னு எழுதுறேன். So from this எனக்கு ஒரு clearance கிடைச்சிருச்சு. என்ன clearanceனு பாத்தீங்கன்னா, wave in moves in the x direction. அதுவும் ஈக்குவேஷன் எனக்கு வந்துட்டு நெகட்டிவ்ல வந்திருந்தா I will use it as a positive x direction. So ஈக்குவேஷன் பாசிட்டிவ்ல வந்திருந்தா I will move as a negative x direction. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு y axis, magnetic field z axis அப்படின்னு எனக்கு மூவ் ஆகும். Yes, you have free usage. Hi. ஸோ இந்த மாதிரி எனக்கு மூவ் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ஃபர்தரா நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பாருங்க. தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு Ey is equal to, I will write like as the E0 sin omega t minus kxங்கிற ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து ஃபர்தரா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் E0 அப்படிங்கிறது என்னுடைய ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஆம்ப்ளிடியூடுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் E0. ஸோ இந்த E0 தான் நீங்க இங்கனக்குள்ள யூஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஒமேகாங்கிறது யாரு, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா இஸ் a angular frequency. ஓகேங்களா? அதை நான் எழுதியாச்சு. Kங்கிறது என்ன, K is a propagation vector. K is a propagation vector. ஸ்மால் t அப்படிங்கிறது பேசிக் டைம் மென்ஷன் பண்றதா நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்றோம்.
இப்போ இந்த ஒமேகாக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்னா 2πf எழுதலாம். ஸோ 2πf எழுதுனா என்னோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்? There my equation becomes as Ey is equal to I will get that is a E0 sin இந்த இடத்துல ஒமேகாக்கு பதிலாக 2πf into small t minus kxங்கிறத நான் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக நான் 1/T யூஸ் பண்ணலாம். அப்போ என்னோட ஈக்குவேஷன் தட் இஸ் Ey is equal to I will get E0 sin 2π இந்த எஃப்க்கு பதிலாக நான் ஸ்மால் டி கேபிட்டல் டி யூஸ் பண்ணணும். ஸோ பை கேபிட்டல் டி மைனஸ் கேஎக்ஸுங்கிறத நான் யூஸ் பண்ணிப்பேன். சரிங்களா? அடுத்த கான்செப்ட் பாருங்க, ப்ராபகேஷன் வெக்டார். இந்த கேக்கு பதிலாக நான் யாரை உள்ள கொண்டு வரலாம்னா 2π/λ கொண்டு வரலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூஸ்ல உங்களுக்கு கம்பல்சரி கேட்பாங்க. அப்போ அதை உள்ள கொண்டு வரும்போது ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா that Ey is equal to E0 sin 2π/t into small t minus 2π/λ into x அப்படிங்கிற ஈக்குவேஷனா எனக்கு மாறிடும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து உங்களால என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த மெயின் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நீங்க எதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும்னா ஒமேகா அண்ட் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களால் இந்த இடத்துல டைம் பீரியட் கால்குலேட் பண்ண முடியும். கேங்கிற ப்ரொபகேஷன் வெக்டார் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். லாம்டாங்கிற வேவ் லென்த் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ ஒரு ஈக்குவேஷனை வச்சே உங்களால் இவ்வளவு ஃபார்மேட்ஸ் கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ தீஸ் ஆர் மெயின் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ். வேற வழியே எல்லாம் படிச்சுதான் ஆகணும். ஸோ இதோட சேர்ந்து அடுத்து அப்படியே டிராவல் பண்ண போற ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து நம்ம கொண்டு வர்றது அதர் இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ். இதோட சேர்ந்து வரக்கூடிய அதர் இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ் யாரு? ஃபர்ஸ்ட் பாராமீட்டரா நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்றது ஸ்பீட் ஆஃப் லைட். c is equal to E0 divided by B0. ஸோ அப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்த பாயிண்டா நான் எனக்குள்ள யூஸ் பண்ண போறது இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு அனதர் ரிலேஷன் இருக்கு. தட் இஸ் a root of mu0 epsilon naught. This is in the space medium, air medium என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வேல்யூ 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ஸா எனக்கு இருக்கு. இது இல்லாம சப்போஸ் வேற ஏதோ மீடியம்ல எனக்குள்ள எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல பாருங்க தட் இஸ் v is equal to 1/√of mu epsilonங்கிறது நமக்கு இருக்கும். அப்ப இந்த mu epsilon நான் டீகோட் பண்ணனா what we will get mu r இந்த மொத்தமாவே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம்னா mu r mu0 into இங்க எனக்குள்ள அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்றேன் epsilon r epsilon naught. அப்ப ஆல்ரெடி c is equal to 1/√of mu0 epsilon naught இருக்கறனால there v is equal to mu0 epsilon naught மட்டும் ரீப்ளேஸ் பண்ணோம்னா c/√of mu r epsilon r அப்படிங்கிறது தான் velocity of the electromagnetic wave in medium அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். so this is only பக்கா term for the medium. so medium termக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு கிளியர் கட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா பசங்களா? புரியுதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சீக்கிரமா இங்கனக்குள்ள கமெண்ட் டேப் பண்ண ஆரம்பிங்க பாப்போம். இஃப் யூ ஹேவ் அ டவுட் சீக்கிரமா இங்கனக்குள்ள கமெண்ட் டேப் பண்ணலாம். எஸ் ஃப்ரீ யூசேஜ். தேங்க்யூ. ரியலி இந்த மாதிரி நிறைய ஸ்டடி பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு நிறைய அப்லோட் ஆகும். கண்டிப்பா இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே நம்மளுடைய கான்செப்டுக்கு போகலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இதோட சேர்ந்து ஒரு குட்டி ரிமைண்டர் பாயிண்டா எழுதணும்னா ப்ராபகேஷன் வெக்டார் இஸ் 2π/λ இதுல இருந்து வேவ் லென்த் கண்டுபிடிக்கிற மாதிரி இங்க ப்ராபகேஷன் வெக்டாருக்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்கு. தட் இஸ் k is equal to ω/c. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனையும் உங்களால கனெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். ஸோ அப்போ இதையும் நான் இங்கனக்குள்ள கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்க்கணுமா? இது பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸா இருக்கும். ஆனா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். சரி
இதுக்கு அப்புறம் ஒரு வேவ் டிராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வேவுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம் டிசைட் பண்றாங்க. சரி, அந்த வேவுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்னு கால்குலேட் பண்றதுக்காக நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிற ஃபேக்டரை இங்கனக்குள்ள கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எனர்ஜி டென்சிட்டி இங்க மொத்தம் எத்தனை வேவ் உங்களுக்கு இருக்கு? யூ ஹாவ் அ 2 கைண்ட் ஆஃப் வேவ். ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எனர்ஜியும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜியையும் எடுத்து நான் பேசி தான் இங்கனக்குள்ள நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. மொத்த வேவ்ஸையும் நான் இங்கனக்குள்ள கொண்டு வருவேன். கரெக்டா? ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அது ரெண்டையும் சேர்த்து இங்கனக்குள்ள எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிற ஃபேக்டரை கொண்டு வரலாம். வாங்க எப்படி அலைன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட எனர்ஜி, ஓகே, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 epsilon naught E square. Then magnetic field potential energy equation எழுதிக்கலாம். That is 1/2 mu naught of B square. இந்த வெறும் ஜெனரலா மென்ஷன் பண்ணக்கூடிய E and B உங்களுக்கு எதை டினோட் பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ERMS BRMS ன்னு சொல்லி டினோட் பண்ணும். அப்போ electric potential energy is equal to 1/2 epsilon naught ERMS square. அதே மாதிரி magnetic field potential energy is equal to 1/2 mu naught, that is the BRMS square அப்படிங்கறத எடுத்து நான் இங்கனக்குள்ள எழுதிடுறேன். சரிங்களா? ஓகே. அர்ஜுன் இதுல பவர் ஃபேக்டர் இல்லப்பா, இதுல பவர் ஃபேக்டர் கிடையாது, எடுத்து எழுதிடுறேன். இப்போ எனக்கு டோட்டல் எனர்ஜி வேணும், ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 1/2 epsilon naught I can write like as a ERMS square plus 1/2 of mu naught I can write like as a BRMS square. ஆல்ரெடி ஏசி லெசன்ல நமக்கு ஆர்எம்எஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் எனக்குள்ள ஹைலைட் பண்ணி எழுதுறேன். தட் ERMS is equal to E0 divided by √2. Similarly BRMS is equal to B0 divided by √2ங்கிறத நான் எனக்குள்ள எடுத்து அப்படியே மேலே ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். ஸோ எனர்ஜி டென்சிட்டி 1/2 of epsilon naught instead of ERMS I will write like as a E0 by √2 the whole square plus 1/2 mu naught of I can write like as a B0 divided by √2 the whole square. அப்போ whole square பண்ணா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி propagate ஆகும்? We will get 1/2 epsilon naught E0 square divided by 2 plus 1/2 mu naught B0 square divided by 2. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/4 epsilon naught E0 square plus 1/4 mu naught B0 square னு சொல்லி எனக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் the first equation of energy density. ஸோ எனர்ஜி டென்சிட்டியோட ஈக்குவேஷன் இங்கனக்குள்ள எனக்கு பக்காவா கிடைச்சிருச்சு. இதுதான் எனர்ஜி டென்சிட்டி. இந்த எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைச்சோம்னா நம்ம மாட்டிப்போம். ஏன்னா இப்ப இங்க இருந்து எனக்கு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எனர்ஜி டென்சிட்டியில அவங்க எனர்ஜி டென்சிட்டியில எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஸோ எனர்ஜி டென்சிட்டி எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த எனர்ஜி டென்சிட்டியை எப்படி ப்ராபகேட் பண்ண வைப்பாங்க அப்படிங்கறதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த எனர்ஜி டென்சிட்டியில நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேர்ம்ஸ் ஈக்குவல். யார் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் இங்கனக்குள்ள சொல்ல போறேன். அப்ப இந்த கான்செப்ட் நான் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி பாருங்க. ஐ எம் கோயிங் டு யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஐ எம் கோயிங் டு ப்ரூஃப். ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ரூஃப் இல்லைன்னா ப்ரூவ்னு வச்சுக்கலாம். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் நவ். ஸோ இங்கனக்குள்ள நான் எதை ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ண போறேன். இதை உங்ககிட்ட கேட்பாங்க, ஓகேங்களா, ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம கிளியரா ப்ரூவ் பண்ண போறோம். எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா? அர்ஜுன், அம்மு, எவ்ரி ஒன் உங்களுக்கு கிளியரா இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ இதை தான் ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னா ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதோட வேல்யூ எடுத்துக்கிறேன் 1/2 epsilon naught E ஸ்கொயர். இது அப்படியே நான் எழுதுனேன்னா 1/2 epsilon naught ERMS ஸ்கொயர்.
இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் செட்க்கு தேவையான ஈக்குவேஷன். கரெக்டா? இதை நான் இங்கனக்குள்ள எழுதிடுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இதை நான் ப்ரூஃப் பண்றதுக்காக என்னென்ன பண்றேன்னு பாருங்க. இந்த இடத்துல ERMSக்கு பதிலாக நீங்க கான்செப்ட் அப்ளை பண்ணீங்கன்னா you will get 1/2 epsilon naught E0 square divided by 2. இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது 1/4 epsilon naught E0 ஸ்கொயர்னு இருக்கும். இதுல இப்போ நான் முன்னாடி சொன்ன ப்ராப்பர்ட்டிஸோட எல்லா கனெக்ஷன்ஸையும் எனக்குள்ள நான் கொண்டு வர போறேன். சரிங்களா? ஓகே, எவ்ரி ஒன் கிளியர்? எல்லாத்துக்கும் கிளியரா இருந்தா எனக்குள்ள நீங்க கிளியர்னு சொல்லிடலாம். என்ன டவுட்னாலும் நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ் பசங்களா, வெரி குட், நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். So இப்போ I am going to use the concept that C is equal to E0 divided by B0. இந்த E0 by B0 ல instead of E0 I am going to replace the C B0 இங்கனக்குள்ள நான் replace பண்ண போறேன். So அப்ப replace பண்ணோம்னா electric potential energy is equal to 1/4 epsilon naught C B0 the whole square னு எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை நான் அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இன்னும். தட் இஸ் a 1/4 epsilon naught C ஸ்கொயர் B0 ஸ்கொயர். ஓகே மேம், இன்னும் ரெண்டும் ஈக்குவல் ஆகலையே, எப்படி ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொன்னீங்க? இன்னும் ஈக்குவல் ஆகலையே, இன்னும் ஈக்குவேட் பண்றேன் பாருங்க. அனதர் ஒன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். C is equal to 1 divided by root of mu naught epsilon naught. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா C squared is equal to 1 divided by வெறும் mu naught epsilon naught கிடைக்கும். அதை இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் 1/4 epsilon naught. அந்த இடத்துல C ஸ்கொயருக்கு பதிலா 1 divided by mu naught epsilon naught into B0 square. epsilon naught gets cancel. So ரெண்டுமே cancel ஆயிடுச்சு. அப்ப நமக்கு equation கிடைச்சிரும். Hi Nikilan, good evening. Therefore electric potential energy is equal to 1/4 mu naught of B0 square. electric potential energy ல இருந்து உங்களுக்கு magnetic potential energy கிடைச்சாச்சு. So therefore you have proved the term electric potential energy ல இருந்து magnetic potential energy கிடைச்சிருச்சு. எஸ் நிக்கிலன், கண்டிப்பா. காஃபி டீலாம் சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சிடுறேன். ஓகே, கான்செப்ட்ஸ்க்கு போலாம் பசங்களா. கான்செப்ட்ஸ்க்கு மூவ் அப் பண்ணலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்து மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அங்க கிடைச்ச அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து இந்த செட்ல நான் இங்கனக்குள்ள அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த செட்ல அப்ளை பண்ணோம்னா என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாமா நம்ம. ஸோ வாட் வி கெட், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/4 epsilon naught E square plus 1/4 mu naught B square B0 square. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலுங்கும் போது யாராவது ஒருத்தரை தாராளமா நீங்க ரீப்ளேஸ் பண்ணி பேச முடியும். therefore 1/4 epsilon naught E0 square மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலா அகைன் எலக்ட்ரிக் ஃபீல்டையே எழுதுறேன். அப்போ என்னோட ஈக்குவேஷன் என்ன ஆகும், உங்களுக்கு சிம்பிளா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ், ஸோ சிம்பிளா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது ஈக்குவேஷன் எனக்கு எப்படி ப்ராபகேட் ஆகும், E0 ஸ்கொயர் நான் எனக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் வில் பிகம்ஸ் as a 2. இதுவும் எனக்கு எனக்குள்ள 2வா மாறிடும். அப்போ தட் இஸ் a 1/2 plus 1/2 அப்படிங்கிறத நம்ம எனக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். mu naught 1/2 epsilon naught 1/2 epsilon naught E square. therefore energy is equal to simply epsilon naught E0 squareங்கிறதா தான் இருக்கும். அப்படி இல்லைனா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/mu naught B0 square அப்படிங்கிற டேர்ம்ல நமக்கு ப்ராபகேட் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி வேல்யூவும், இதுதான் உங்களோட எனர்ஜி வேல்யூ. ஸோ உங்களுக்கு எனர்ஜி வேல்யூவும் இங்கனக்குள்ள கிளியரா கிடைச்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். எனி ஒன் இதுல டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு எல்லா அலைன்மெண்ட்டையும் ஈஸியா நம்ம இங்கனக்குள்ள கொண்டு வந்தாச்சு. எஸ் எவ்ரி ஒன், ஹாய். கான்செப்ட்ஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க பசங்களா. இங்கனக்குள்ள நம்ம கான்செப்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த செட்டப்ஸ்ல இருந்து நம்மளுடைய எல்லா டோட்டல் அலைன்மெண்ட்ஸையும் பக்காவா எழுதியாச்சு. எனக்கு இங்கனக்குள்ள என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல். ஸோ என்னால் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி
கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு கிளியரா கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எனர்ஜி டென்சிட்டி இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல இருந்து நிறைய இன்னும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கனக்குள்ள நான் தெரிஞ்சுக்க போறேன் என்னுடைய விஷயம். ஒவ்வொரு விஷயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கனக்குள்ள நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? என்ன பசங்களா, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸோ எனர்ஜி கான்செப்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு கான்செப்டா இங்கனக்குள்ள பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்கனக்குள்ள இன்டென்சிட்டி தெரிஞ்சுக்க போறேன். ஸோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன? that intensity is equal to, ஸோ அதை நம்ம இங்கனக்குள்ள அலைன் பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம். that intensity is equal to energy divided by area into time. energy divided by area into time இல்லையா? average energy into the speed of light. இதை தான் நான் இன்டென்சிட்டின்னு சொல்றேன். எனர்ஜி டிவைடட் பை ஏரியா இன்டூ டைம், அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் எனர்ஜி இன்டூ ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ ஆவரேஜ் எனர்ஜியோட ஃபார்முலா போட்டோம்னா தட் இஸ் 1/2 எப்சிலான் நாட் E naught square into speed of light. அப்படி இல்லைன்னா I is equal to 1/2 that is a B square divided by mu naught into C. இதுதான் நம்மளுடைய ஆவரேஜ் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா. ஆவரேஜ் எனர்ஜி கொடுக்கலனா E naught B naught வச்சு நான் இங்கனக்குள்ள கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இதை நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்து அப்படியே நம்ம கான்செப்ட்ஸ்க்கு மூவ் அப் பண்ணலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத நம்ம இங்கனக்குள்ள பார்க்க போறோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இங்கனக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் அ மொமெண்டம். வேற யாரும் கிடையாது. மொமெண்டம் நான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த வேவுக்கு நான் மொமெண்டம் கால்குலேட் பண்ணனா that மொமெண்டம் என்னென்ன சர்ஃபேஸ்க்கு கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொமெண்டமோட ஃபார்முலாக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அந்த வேவ் போய் பட்டு திரும்பவும் வருது அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம இங்கனக்குள்ள எடுத்துக்கலாம். ஸோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்சர்விங் சர்ஃபேஸ். ஸோ அப்சர்விங் சர்ஃபேஸ்க்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது, எனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னா அது போயிட்டு திரும்பவும் வரணும். அப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை ஸ்பீட். ஸோ போயிட்டு திரும்பவும் வருதுன்னா 2 தடவை அங்கனுக்குள்ள ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ 2u/c. அப்சர்விங் சர்ஃபேஸ்னா ஒரு சைடு போனதோட அப்சர்வ் நடந்துக்குது. ஸோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எனக்கு போய் பட்டுட்டு திரும்பவும் வரும். ஸோ 2 times of calculation for the reflecting surface. If it is a observing surface, போய் பட்டதுமே அப்சர்வ் ஆயிடும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணி சொல்றோம். பசங்களா, இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா உங்களுக்கு? எஸ் எஸ், இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? ஸோ ஒரு வேவ்ல என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் இங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேவ்ல வந்து என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இங்கனக்குள்ள நம்ம யூஸ் பண்ணி மூவ் அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்போ இங்க எனக்கு இன்டென்சிட்டி கிடைச்சிருச்சு, மொமெண்டம் கிடைச்சிருச்சு. அதுவும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் அடுத்து நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்? நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும், அதாவது அப்சர்விங் சர்ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ் எஸ், கிளியர் கிளியர், சூப்பர். ஸோ இப்போ அடுத்த கான்செப்டுக்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு சொல்லி பாருங்க. தட் இஸ் அ பாயிண்டிங் வெக்டார். பாயிண்டிங்க்கு இந்த y தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் இங்கனக்குள்ள டினோட் பண்ணுறது இஸ் அ பாயிண்டிங் வெக்டார், தட் இஸ் அ எஸ். ஸோ பாயிண்டிங் வெக்டாருக்கு டெஃபனிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெஃபனிஷன் இஸ் அ ரேட் ஆஃப் எனர்ஜி, தட் இஸ் அ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை தான் நான் இங்கனக்குள்ள பாயிண்டிங் வெக்டார்னு சொல்லி டினோட் பண்ணுறேன். தட் பாயிண்டிங் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/μ0 ஆஃப் E cross B. இது perpendicular to each other. கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் perpendicular to each other அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணி நம்ம சொல்லிடுறோம். ஸோ சொல்லிட்டு நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ ரேடியேஷன் ப்ரெஷர். ஸோ இங்கனக்குள்ள நான் ரேடியேட்டிங் ப்ரெஷரை கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ ரேடியேட்டிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது தட் இஸ் அ கேபிட்டல் P. ஸோ மொமெண்டமே நம்ம Pங்கிற லெட்டரில் தான் டினோட் பண்ணோம். ரேடியேஷன் ப்ரெஷரையும் Pங்கிற லெட்டரில் தான் டினோட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இங்கனக்குள்ள மென்ஷன் பண்ணியாச்சு ரேடியேஷன் ப்ரெஷர். இதுவும் 2 சர்ஃபேஸ்க்கு எழுதலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்.
ஃபர்ஸ்ட் நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னா போயிட்டு பட்டு திரும்பவும் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பேசிக் ரூலா நம்ம இங்கனக்குள்ள சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் த ப்ரெஷர் இஸ் 2 times ஆஃப் பாயிண்டிங் வெக்டார் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட். அடுத்து நம்ம மூவ் அப் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ அப்சர்விங் சர்ஃபேஸ். அப்போ அப்சர்விங் சர்ஃபேஸ்ல எனக்கு போன வேல்யூ அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ சிம்பிளி எஸ் டிவைடட் பை சி. ஸோ ஒரு வேவுக்கு இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஒரு வேவுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயங்களும் இருக்கும். ஸோ சிம்பிளா வேவ் அப்படிங்கிறது எனக்கு டிராவல் பண்ணி போயிடுது அப்படின்னு இல்லாமல் இந்த வேவுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி டைம் பீரியட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணது போக நீங்க எதெல்லாம் கால்குலேட் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி கால்குலேட் பண்றீங்க, மொமெண்டம் கால்குலேட் பண்றீங்க, தென் பாயிண்டிங் வெக்டார் கால்குலேட் பண்றீங்க, ரேடியேஷன் ப்ரெஷர் கால்குலேட் பண்றீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கால்குலேட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி ஒரு வேவுக்கு இவ்வளோ விஷயம் கால்குலேட் பண்ணுவா அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் நாட் அ வேவ், it is also act as a particle, it have a dual nature அப்படின்னு நீங்க finish பண்ணும்போது செகண்ட் வால்யூமை ஓபன் பண்ணி அந்த dual nature என்னென்னங்கிறத படிக்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான். ஸோ சிம்பிளா இப்படிதான் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ். ஸோ நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கறனால இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம் டு டிராவல். எந்த மீடியமும் தேவையில்லை, எனக்கு ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஈத்தர்லயே அது வந்து டிராவல் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை ப்ரூஃப் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு ஹெட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல உங்களுக்கு வேவ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ கண்டினியூஸ்லி இப்போ நான் மூவ் பண்ண போறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுங்கிறது ஒரு வேவா? கிடையவே கிடையாது. இது ஒரு வேவே கிடையாது. அப்போ இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டா இல்ல இங்கனக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத உங்களுக்கு நான் ஆர்டர்ல இங்க சொல்ல போறேன். ஸோ என்ன ஆர்டர்ல டினோட் பண்ண போறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மை ஆர்டர் இஸ் அ ரேடியோ வேவ், தென் மைக்ரோவேவ், தென் இன்ஃப்ராரெட், ஆஃப்டர் தட் விசிபிள், அடுத்தது யூவி, தென் எக்ஸ்ரே, த லாஸ்ட் இஸ் அ காமா ரே. நல்லா பாருங்க, நான் இந்த ஆர்டர்ல உங்களுக்கு எழுதிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மைண்ட்ல வர வேண்டியது why this order. இதுல தான் நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? கிடையாது. இந்த ஆர்டர்ல எழுதிட்டு வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பிளஸ் யாரு இங்க என்னோட பேசிக் ஃபோக்கஸ்ல இருப்பாங்கன்னா விசிபிள். இந்த விசிபிளுக்கு மேல 3 பேர், கீழே 3 பேர். என்னைய பொறுத்த வரைக்கும் விசிபிளுக்கு மேல 3 பேர், கீழே 3 பேர். சரிங்களா? இந்த விசிபிளுக்கு இருக்கிற மேல 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த மேல 3 பேர் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ள எடுத்துக்கிறேன். இவங்க 3 பேரும் ஹைலி ஹார்ம்லெஸ். ஸோ எந்த ஹார்ம்லெஸ்ஸும் பண்ணாதவங்க. கீழே இருக்கிற 3 பேரும் ஹைலி ஹார்ம்ஃபுல், நல்ல ஹார்ம்ஃபுல்லான வேவ்ஸ். இவங்களுக்கு நீங்க நேமே சொல்லலாம். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அன்வான்டட் கெஸ்ட் மாதிரி தான். உள்ள வந்து நம்ம கூட மாட்டிக்கிட்டாங்க, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றோம். எஸ் அர்ஜுன், யூ ஆர் வெரி கரெக்ட். ஸோ இந்த ஆர்டர்ல நான் எழுதியிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க வேவ் லென்த். இங்க எனக்குள்ள வேவ் லென்த் லாம்டாவை எடுத்தனா கீழே போக போக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்போ வேவ் லென்த் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். இதே நான் ஃப்ரீக்வன்சி எடுத்தேன்னா ஃப்ரீக்வன்சி கீழே வர வர எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ உங்களுக்கு ஆர்டரபிள் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கீழே வர வர வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சி சைட் கீழே வர வர உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இவங்க 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் லாம்டா இஸ் ஈக்குவல் டு C/F அப்படிங்கிறது தான். ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற ரிலேஷன் தான் உங்களுக்கு இங்கனக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து இந்த ஆர்டரை நம்ம கிளியரா எடுத்துட்டோம். ஸோ இந்த ஆர்டரை நான் எழுதுனதுக்கான ரீசன் மேல இருக்கிற 3 பேரும் ஹார்ம்லெஸ், கீழே இருக்கிற 3 பேரும் ஹார்ம்ஃபுல். இந்த ஆர்டர்ல தான் இவங்களுக்கு வேவ் லென்த்
லென்த் கம்மியாகிட்டே வரும். இதே ஆர்டர்ல தான் இவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாயிட்டே வரும். அப்போ இந்த பர்டிகுலர் ரீசன்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல this radio wave have the maximum wavelength and the minimum frequency. So this have the maximum wavelength and minimum frequency. இதே நான் இங்கனக்குள்ள gamma rayக்கு எடுத்துக்கிட்டேன்னா, this gamma ray have the minimum wavelength and maximum frequency. This gamma ray have a minimum wavelength and maximum frequency அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள மூவ் அப் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ இங்கனக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிட்டோம். சோ இத தாண்டி உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கற செட்டப் கேட்பாங்க. சோ அசெண்டிங் டிசெண்டிங்ல நீங்க எப்படி மூவ் அப் பண்ணனும், அசெண்டிங் டிசெண்டிங்கோட அரேஞ்ச்மென்ட்ட வச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? சோ அத தான் நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன். சோ gamma ray எப்படி ரியாக்ட் பண்ணும், அதே மாதிரி ரேடியோ வேவ்ஸ் எப்படி பண்ணும், இதோட ஆர்டர் இப்படி தான் எழுதணும். உங்களுக்கு சிம்பிள் MCQவா உங்களுக்கு அசெண்டிங் டிசெண்டிங்ல கேட்கும்போது மாத்தி மாத்தி எழுதுனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேவ்ல மொத்தம் 7 பேர் இருக்காங்க. 7 இஸ் a மேக்ஸிமம். நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட் நம்பரா இருக்கட்டும், அது ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, 7 ஒண்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ரெயின்போல 7 கலர்ஸா இருந்தாலும் சரி, 7ங்கிறது ஃபேவரட். அப்ப விசிபிள்ல இருந்து நீங்க பார்க்கும்போது மேல 3 பேர், உங்களுக்கு கீழே 3 பேருங்கும்போது மொத்தம் 7 அப்படிங்கிற வேவ்ஸ் உங்களுக்கு இங்க இருக்கும்ங்கறத நான் ஹைலைட் பண்ணிட்டேன். ஓகே, அப்ப 7 வேவ்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப அவங்கள பத்தின டீடைலிங்க்கு போலாமா? இதோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, நீ நிறைய ஞாபகம் வச்சுக்க வேணாம், ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கனக்குள்ள நான் இந்த 7 வேவ்ஸையும் அலைன் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். அப்ப இந்த 7 வேவ்ஸை நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது ரேடியோ வேவ். ஸோ இங்கனக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ரேடியோ வேவ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த ரேடியோ வேவ் லென்த் நான் இங்கனக்குள்ள கொடுத்துருக்கேன். இந்த வேவ் லென்த் ரேஞ்ச் இங்க இருக்கு, ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் உங்களுக்கு இருக்கு, தென் சோர்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸ் எதனால உங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேடியோ வேவ்ஸ்னா ஆக்சிலரேட்டட் மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஒரு ஆக்சிலரேட்டட் மோஷன். ஸோ ஒரு ஆக்சிலரேட்டட் மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால தான் உங்களுக்கு இங்கனக்குள்ள இந்த கான்செப்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ். இது எந்த ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் எடுத்துட்டு போகும்? ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டு போகும். அப்போ ரிஃப்ளெக்ஷன் டைஃப்ராக்ஷன்லாம் எங்கே இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுடைய ஆப்டிக்ஸ் லெசனில் ரிஃப்ளெக்ஷன், டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ்னு எல்லாத்தையும் படிப்பேன். அதுக்கான லீடு உனக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி 5 செட்டப்ஸ் உங்ககிட்ட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 5 செட்டப்ஸோட சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நான் இங்கனக்குள்ள கொடுக்க போறேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசஸ். ஸோ அந்த யூசஸ் தான் நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ண போறேன். அப்ப இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் த ரேடியோ கம்யூனிகேஷன். ஸோ ரேடியோ கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் இங்கனக்குள்ள நீங்க ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்றீங்க. ரேடியோ அண்ட் டெலிவிஷன் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றீங்க. அடுத்தது உங்களுக்கு மைக்ரோவேவ்ஸ். ஸோ மைக்ரோவேவ்ஸோட வேவ்லென்த் தெரிஞ்சிருந்திருக்கணும், ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருக்கணும். அதோட சோர்ஸ் பாருங்க, உங்களுக்கு வேக்யூம் டியூப்ஸ் லைக் கிளிஸ்ட்ரான்ஸ் அண்ட் மேக்னட்ரான்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு மைக்ரோவேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க, ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் எல்லா ப்ராப்பர்ட்டியும் பண்ணுது இன்ஸ்டெட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ 5 ப்ராப்பர்ட்டிஸ் வில் டிசைட். அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி 2 பக்கமும் மாட்டிட்டு நிற்கும், அதுதான் போலரைசேஷன். ஸோ அதுல 4 ப்ராப்பர்ட்டில அந்த போலரைசேஷன்ஸ் உள்ள வந்துருச்சு. ஸோ அப்போ இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, இதோட யூசஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்? மைக்ரோவேவ் அவன்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மைக்ரோவேவ் அவன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், செல்போன் கம்யூனிகேஷனான சேட்டிலைட் கம்யூனிகேஷனுக்கு நீங்க எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மைக்ரோவேவை தான் நீங்க யூஸ் பண்ணணும். மாற்றி ரேடியோ வேவ்னு கொடுத்துடாதீங்க. மைக்ரோவேவ்ஸ் தான் நீங்க இந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஹைலைட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அடுத்த வேவ்ஸ்க்கு மூவ் அப் பண்ணுவோம். எல்லா வேவ்ஸ்க்குமே இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம அப்படியே மூவ் அப் பண்ணலாம். எஸ் அர்ஜுன், ரைட், யுவர் ஆன்சர் இஸ் ரைட். நெக்ஸ்ட் இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது ஹைலி ஹாட் பாடிஸ்க்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் நல்லா எனக்கு ரெட் கலர்ல இருந்துக்குன்னா அதுல இருந்து வெளியில வர்ற வேவ் எனக்கு இன்ஃப்ராரெட் வேவ்ஸா இருக்கும். ஸோ அதோட வேவ் லென்த் ரேஞ்ச், அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் சோர்ஸே அழகா கொடுத்துருக்காங்க, ஹாட் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க, ஹீட்டிங்னால ஹீட்டிங் எஃபெக்ட் நடக்கும், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அண்ட் டைஃப்ராக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட யூசஸ் ஐஆர் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இன்ஃப்ராரெட் ரிமோட்டா இருக்கலாம், டாய்ஸா இருக்கலாம், அதை யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ராரெட் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்டா நீங்க இந்த இடத்துல இன்ஃப்ராரெட்டுக்கு என்ன யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃப்ஸ், மிஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணுறீங்க. அடுத்தது இந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய சீக்ரெட் ரைட்டிங் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இங்கனக்குள்ள இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது ஒரு வேவை பற்றி உங்ககிட்ட கொஷின்ஸ் வருதுன்னா அந்த வேவோட வேவ் லென்த் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருக்கணும், சோர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க எழுதலாம், பட் கம்பல்சரி யூசஸ் எழுதணும். இது எல்லாம் எழுதுனீங்கன்னா தான் யூ வில் கெட் த ஃபுல் மார்க் பசங்களா, சரிங்களா? அடுத்து விசிபிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தர். ஏன்னா விசிபிள்குள்ள மட்டும் ஒரு கலர் இல்லை, மொத்தம் 7 கலர் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விப்சிஆர். அந்த விப்சிஆரை இந்த ஆர்டர்ல தான் நீங்க எழுதணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதுலயே வேவ் லென்த் இந்த ரெட் கலருக்கு மேக்சிமமா இருக்கும், வயலட் கலருக்கு மினிமமா இருக்கும். அப்போ நீங்க ஆரம்பிக்கிறது இன்ஃப்ராரெட்ல ஆரம்பிச்சு அல்ட்ரா வயலட்டுங்கிற யூவில ஃபினிஷ் பண்றீங்க. ஸோ விசிபிள் எழுதும் போதே நீங்க இந்த ஆர்டர்ல தான் எழுதணும். அப்போ எனக்கு வயலட்டுக்கு வேவ் லென்த் மினிமமா இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரே இந்த 7 வேவ்ஸ்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரே வேவ் இந்த விசிபிள் மட்டும்தான். இதனாலதான் நம்மளால எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பார்க்கவும் முடியுது. ஸோ இதோட வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் லைக் தட்னு பிஹேவ் பண்ணிடக்கூடாது. தென் பாருங்க, இது எதுல இருந்து உங்களுக்கு எக்ஸிபிட் ஆகும், எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ்ல இருந்து நமக்கு வெளியில வரும். தென் இது பண்ணாத விஷயமே கிடையாது. ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இது எல்லாம் நெக்ஸ்ட் வால்யூம்ல நீ தனித்தனியா படிக்கக்கூடிய லெசன், அதாவது தனித்தனியா படிக்கக்கூடிய டாபிக். ஆப்டிக்ஸ்ல இது எல்லாமே கவர் ஆயிரும், டுயல் நேச்சர்ல இது எல்லாமே கவர் ஆயிரும். அதனாலதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த இடத்துல ஃபினிஷிங் பாயிண்டா உங்களுக்கு உட்காந்துருக்கு. அப்போ நீங்க ஆப்ஜெக்டை பாக்குறதுக்கா இருக்கட்டும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்கனக்குள்ள நீங்க இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். சரி, ஓகே. அடுத்தது யாருன்னு பாருங்க. The next one is அல்ட்ரா வயலட். நான் சொன்னேன் இவங்கெல்லாம் அன்வான்டட் கெஸ்ட், நமக்கு தேவையில்லாம உள்ள வந்து நம்ம பாடியும் சேர்த்து ஹார்ம்ஃபுல் பண்ணிட்டு அவங்களும் ஹார்ம்ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா பசங்களா? கிளியரா புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கேட்டுட்டே வாங்க. ஸோ இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எடுத்துக்கிறோம். இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட வேவ் லென்த் ரேஞ்ச் சொல்லியாச்சு. சோர்ஸ் பாருங்க எதுல இருந்து கிடைக்குது உங்களுக்கு, டிஸ்சார்ஜ் டியூப்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குது. தென் அதே மாதிரி அயன் ஆர்க்ஸ், மெர்க்குரி ஆர்க்ஸ் அண்ட் த சன் இஸ் அவர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். வெளில போகும்போது சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போறது, யூவி கிரீம் போட்டுட்டு போறது, இது எல்லாமே நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ அதுல இருந்து நமக்கு கிடைக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் அஸ் யூஷுவல், ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், ஃப்ளூரசன்ஸ், அயனைசேஷன்ஸ், இது எல்லாமே பேசிக் ப்ராப்பர்ட்டிஸா நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இதோட யூசஸ் பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட்டை பொறுத்த வரைக்கும் நான் எழுதுற ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு நம்ம இங்கனக்குள்ள யூவியை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தென் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அது ஃபோர்ஜடா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கனக்குள்ள உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு யூவி யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மாலிகுலர் அதுக்கு யூவி, ஆட்டம்க்கு போகும்போது காமா, நியூக்ளியை இன்னும் சின்னதா இருக்கும் அதுக்கும் காமா தான். இப்படிதான் நீங்க வரணும். அதை விட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. மாலிகுலர் இஸ் a biggest one, அதுக்கு யூவி தான். அப்போ யூவியை விட இன்னும் குட்டியா யாரு டிராவல் பண்ணுவா, காமா டிராவல் பண்ணும். அந்த காமாக்கு எனக்கு ஆட்டம் அண்ட் நியூக்ளியை இருக்கு. இப்படிதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் வரும். ஓகே, அடுத்தது யாருன்னு பாருங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்ரேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ரேஸ் இஸ் அ கம்பல்சரி டாபிக். ஏன்னா டுயல் நேச்சர்ல வரும், எல்லாத்துலேயுமே எக்ஸ்ரேஸை லைட்டாக டச் பண்ணிட்டே உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அதனால நான் எக்ஸ்ரேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த் ரேஞ்ச் நமக்கு இருக்கு, ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கு,
ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் ஒரு ஹெவி மெட்டலில் நீங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ரே வெளியில் வருவாங்க. ஓகேங்களா? தென் எக்ஸ்ரேவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிளியராக கொடுத்தாச்சு. யூசஸ் வேணும். யூசஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? எக்ஸ்ரேவை எக்ஸ்ரே ஸ்கேனுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவோங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஜினியரிங்கில் ஏதாவது கிராக்ஸ் இருக்குது, நான் ஒரு ஏரோப்ளைன் மேட் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன், அதில் எங்கேயாவது லிட்டில் பிட் கிராக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கிராக்ஸ்க்காக எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? டிடெக்டிவ்ஸில் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஜென்ரலாகவே நம்ம பாடியில் போன் கிராக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெடிக்கல் சைடு எல்லா இடத்துலையுமே இந்த எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் ரேடியோ தெரப்பிலையும் நம்ம எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்ரேஸோட யூசஸ். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், யார் அது? தட் இஸ் அ காமா ரே. த டெட்லியஸ்ட் ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா த டெட்லியஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். த டெட்லியஸ்ட் வேவ். எஸ், ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப பெருசாலாம் ட்ராவல் ஆகாது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஏன்னா வேவ் லென்த் கம்மியாகும் போது ஃப்ரீக்குவன்சி மேக்ஸிமம்க்கு போயிடும். ஸோ ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா எங்கேருந்து ரேடியோ வேவ்ஸ் வெளியில் வரும்? கண்டிப்பாக ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம்ல இருந்ததோ நியூக்ளியில இருந்ததோ வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியில இருந்து எனக்கு இந்த மாதிரி வெளியில் வருது. தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாச்சு. தென் இதோட யூசஸ், கண்டிப்பாக டியூமர் செல்ஸ் அழிக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல காமா ரேஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆட்டம் அண்ட் நியூக்ளியோட ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதை தவிர இதை நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணீங்கன்னா இட் லீட்ஸ் டு டெத். அவ்வளோதான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 7 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கும் கம்பல்சரி உங்களுக்கு வேவ் லென்த் தெரிஞ்சிருக்கணும், ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும், யூசஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இது 3 தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் தட் தான் உங்களுக்கு என்ன தெரியணும்னா சோர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்கன்னா யூ வில் ஈஸிலி கெட் த 3 மார்க்ஸ்ல இருந்து 5 மார்க்ஸ் வரைக்கும் கிடைச்சிரும். ஹல்கா மாற மாட்டோம். தட் இஸ் ஃபார் த மூவி. நமக்கு டெட்லியஸ்ட்ங்கிறதுனால இட் லீட்ஸ் டு டெத் தான் அர்ஜுன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டெம்பரேச்சருக்கும் வேவ் லென்த்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ எந்த இடத்துல டெம்பரேச்சர் மேக்ஸிமம்க்கு போகுதோ ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the maximum temperature will give you the maximum amount of color. அதை நமக்கு வெளியில் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வேவ் லென்த்தை வெளியில் கொடுப்பாங்க. ஸோ அதனால டெம்பரேச்சருக்கும் வேவ் லென்த்துக்கும் இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கனக்குள்ள இன்டென்சிட்டி வெர்சஸ் இங்கனக்குள்ள நமக்கு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சருக்கும் வேவ் லென்த்துக்கும் இடையில ரிலேஷன் இருக்குது. இதை எமிசிவிட்டி தியரம்ல நம்மளுடைய தெர்மோடைனமிக்ஸில் பேசுனீங்கன்னா தட் எமிசிவ் பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th power of temperature. ஸோ இப்படி தான் இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேட் ஆகி ட்ராவல் ஆவாங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 விஷயம் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஒருத்தவங்க இருக்கிற எல்லாத்தையும் சோர்ஸ்ல இருந்து எடுத்து எமிட் பண்ணிடுவாங்க, ஒருத்தவங்க இருக்கிற எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேரும் தான் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன். அப்போ ஹைலைட் பண்ணும்போது எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்சார்ப்ஷன்ல 3 டைப் செப்பரேட்டா இருக்கு. கண்டினியூஸ், லைன், பேண்ட். அப்சார்ப்ஷன்லையும் கண்டினியூஸ், லைன், பேண்ட் அப்படின்னு செப்பரேட்டா எனக்கு 3 இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் என்னென்னு சொல்லி நம்ம லைனா எனக்குள்ள பார்த்துடலாம். ஸோ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன், லைன் ஸ்பெக்ட்ரம்னு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னு எடுத்துக்கிறேன். ஸோ 3 ஸ்பெக்ட்ரமை பற்றி எனக்குள்ள பேச போகிறோம். ஸோ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நீங்கள் இங்கனக்குள்ளே யாரை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். யூ கேன் டேக் அ கார்பன் ஆர்க்க ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கார்பன் ஆர்க் இல்லைன்னா ஒரு இன்கடசன்ட் லேம்பை எடுத்து ப்ரிசம் வழியாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? இந்த மாதிரி ஒரு வேவ் முடிகிற இடத்துல உங்களுக்கு இன்னொரு வேவ் ஆரம்பிக்கும், அந்த வேவ் முடியறதுக்குள்ள இன்னொரு வேவ் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஹாட் கேஸை எடுத்து அதை நீங்கள் ப்ரிசம் வழியாக அனுப்புனீங்கன்னா யூ வில் கெட் த ஷார்ப் லைன் ஸ்பெக்ட்ரம். அப்போ ஷார்ப் லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கலர், அதுக்கப்புறமா ஃபுல்லாக எனக்கு இங்கனக்குள்ள பிளாக்ஸ் தான் இருக்கும். அடுத்து ஷார்ப் ஆஃப் எல்லோ கலர்,
அந்த மாதிரி எனக்கு ஷார்ப் லைன் எனக்கு ஹைலி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ண போறது வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரம். அப்போ பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது எனக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம் நான் எடுத்துக்கிறேன். இது கண்டிப்பா எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேட்பாங்க பசங்களா, கண்டிப்பா உங்ககிட்ட இதுக்கான எக்ஸாம்பிள் செட்டப் கேட்பாங்க, அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஸோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேவ் கிடைக்கும் போது இதுதான் உங்களுடைய ரெட் கலர்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரெட் கலர் கிடைக்கும் போது இங்கே எனக்கு ஷார்ப் எட்ஜஸ்ல ஆரம்பிச்சு அடுத்து போக போக ஃபேட் அவுட் ஆகிட்டே போயிடும். இதை தான் நம்ம பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். நல்லா திக் கலரா ஆரம்பிச்சு அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டே வந்துடும். இதை தான் சிம்பிளா நம்ம பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். அப்போ எமிஷன்ல உங்களுக்கு 3 ஸ்பெக்ட்ரம் இருக்கு. என்னென்ன ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா, லைன் ஸ்பெக்ட்ரம், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் ஸ்பெக்ட்ரம். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அதை நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்கங்கிறத நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தட் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அப்சார்ப்ஷன்ஸ்லையும் 3 டைப் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன அப்சார்ப்ஷன்ஸ் உங்களுக்கு 3 டைப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எனக்கு இருக்கு. அப்போ கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா நான் இங்கே எனக்குள்ள ஒரு ஒயிட் லைட் எடுத்துக்கிறேன். அந்த ஒயிட் லைட்டை நான் ஒரு ப்ளூ கிளாஸ் பிளேட் வழியாக அனுப்புகிறேன். அந்த ஒயிட் லைட்டை நான் ஒரு ப்ளூ கிளாஸ் பிளேட் வழியாக அனுப்பும்போது எனக்கு என்ன ஆகிடும், எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிடும் எக்ஸப்ட் ப்ளூ. ஸோ அப்போ எனக்கு ப்ளூ கலரில் ஒரு பேண்ட் கிடைக்கும். ஓகே, அதுதான் என்னுடைய கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்க்குறோம். ஸோ லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமில் ஒரு இன்கண்டன்ஸ் லேம்ப் நான் எடுத்துக்கிறேன். அதை அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோல் கேஸ் வழியாக நான் அனுப்புகிறேன். ஸோ கோல் கேஸ் வழியாக நான் அனுப்பும்போது எனக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அதுவும் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி எனக்கு லைன் பிளாக் விஷனையும் மற்ற கலர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ப்ராப்பர் பேண்டுலையும் கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்க்கு நம்ம போகிறோம். ஸோ அப்போ பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு கண்டினியூஸாக டார்க், கண்டினியூஸாக பிரைட், கண்டினியூஸாக டார்க், கண்டினியூஸாக பிரைட் வரக்கூடியது தான் பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஒரு லைட்டை நான் இங்கனக்குள்ளே எடுத்துக்கிறேன். அந்த லைட்டை நான் எது வழியாக பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இங்கே வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அயோடின் வேப்பர் வழியாக நான் இங்கனக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். அப்போ அயோடின் வேப்பர் வழியாக நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு கண்டினியூஸாக பிளாக், கண்டினியூஸாக பிரைட்னு சொல்லி டார்க் அண்ட் பிரைட், டார்க் அண்ட் பிரைட்னு சொல்லி ஒரு பேண்டாக எனக்கு இங்கே கிரியேட் ஆகுது. தட் இஸ் அ பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் என்ன டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்னு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க. தென் என்ன எக்ஸாம்பிள்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த 3ஐயும் மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க பசங்களா. அடுத்து நமக்கு வரக்கூடியது ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு யாரை வச்சு எக்ஸாமைன் பண்ணுறீங்களோ அவங்கள இன்ஃபினிட்டியில் வச்சுக்கிறீங்க. அதுதான் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். ப்ராக்டிக்கலாக வந்துச்சுங்களா அர்ஜுன்? சூப்பர். ஸோ ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஃபினிட்டியில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை நீங்கள் எக்ஸாமைன் பண்ணி எந்த மாதிரியான ஸ்பெக்ட்ரம் கிடைக்குதுன்னு அனலைஸ் பண்ணுறீங்க. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். அப்போ ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல சன் இஸ் எ எக்ஸாமைன், அதனால இதை ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ்னு சொல்கிறோம். இன்ஃபினிட்டிலேருந்து நான் ஆப்ஜெக்டை எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் எக்ஸாமைன் பண்ணும்போது ஐ வில் கெட் த லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எனக்கு ப்ராப்பராக ஒரு லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிருக்குங்கிறது இங்கனக்குள்ள நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்காவாக இங்கனக்குள்ள சொல்லியாச்சு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மேக்ஸ்வெல்ஸோட 4 ஈக்குவேஷன் கான்செப்ட் என்னங்கிறத கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இது ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். தென் இது டிரான்ஸ்வர்ஸில் எனக்கு ட்ராவல்ஸ் பண்ணும், ஸ்பீட் ஆஃப் லைட்டில் இருக்கும், மொமெண்டம் பார்த்தீங்க, எனர்ஜி பார்த்தீங்க, இதை கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்குது. தென் எனர்ஜி டென்சிட்டி பேசஸ் கான்செப்டை உங்ககிட்ட கொஸ்டினாக கேட்பாங்க. அதில் நம்ம ப்ரூஃப் பண்ண பொட்டன்ஷியல் எனர்ஜியும் மேக்னெட்டிக் எனர்ஜியும் ஈக்குவலா அப்படிங்கிறத உங்களுக்கு கனெக்ட் பண்ணி எனக்குள்ள கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஆர்டர் எம்சிக்யூஸ்ல வரலாம்,
எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு ஒரு எனி 3 வேவ்ஸ் கொடுத்து இவங்களை பற்றி டீட்டெயிலிங் பண்ணுங்கன்னு கேட்கும்போது எல்லாத்தையுமே டீட்டெயிலிங் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இங்கே நோட்ஸ் அலைன் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ எல்லாமே நம்ம இங்கே பக்காவாக கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு நான் இங்கே ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எங்கேருந்து எடுப்பீங்க, மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிடச்சிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது ஈஸியஸ்ட் லெசன் எல்லாத்தையும் ஹை டீட்டெயிலிங்கோட படிச்சுட்டோம்னா எங்கேயுமே மெஸ்அப் பண்ண மாட்டோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டு ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க பசங்களா. அடுத்து நம்மளுடைய Xylem ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் NEET 2025 ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதுமே நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே உங்க ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் கீப் லேர்னிங் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஹாப்பி லேர்னிங். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப கான்ஷியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ இருந்தே நீங்கள் படிங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இருந்தே படிச்சுட்டிங்கன்னா ஃபைனல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இப்போ இருந்தே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன செஷன் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க பசங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் செஷன். All of you, really thank you so much for the wonderful session. Yes, Arjun, Ammu, then Nikhilan, everyone, thank you so much for the wonderful session, all of you. Thank you all. See you at the next session.